அக்கா எதுக்காகக்கா இந்த கூட்டம்? இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது வர சுச்சுவேஷன்ஸ், இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து நாங்கள் ஒரு வாலண்டியர்ஸாக மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, அண்ணா வந்து ரோட் ஷோ இல்லை ஒரு ஸ்டாம்பேடே வந்தாலும் கூட நாங்கள் வந்து வாலண்டியராக இருந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து அதை முன்னெடுத்து கொண்டு போய் நடத்தணுன்றதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். மக்களுக்கான பாதுகாப்பு படை. ஆனால் வேறு என்ன சொன்னாங்க? இப்போ என்னென்ன சொன்னாங்க? இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மீட்டிங் எதுக்குன்னா, அதோட மெயின் அஜெண்டாவே வந்து டு சர்வீஸ் த பீப்புள், வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு தளபதி அண்ணா சொல்கிறது, அவரோட கோட்பாட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே மக்களுக்காக நம்ம செய்யணும். மக்கள் எது செஞ்சாலும் மக்களோட இன்னி எதுவுமே வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அண்ணா எங்கே போனாலும் எதுவுமே நடக்காது. பாதுகாப்பாக இருக்குமா? இனி நம்பி வரலாமா? அண்ணா எப்போவுமே தளபதி அண்ணானாலே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து எங்கனாலே பேர் பண்ண முடியல. அது வந்து கன்ஃபார்ம்டு வந்து அது வந்து ஒரு பிளான்டு இதுதான். ஸோ அதனால வந்து எங்கள் அண்ணாவை வந்து நாங்கள் எப்போவுமே ப்ளேம் பண்ண மாட்டோம். அக்கா திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும் ஆட்சி. அண்ணா இது என்ன ஜென்ரேஷன் வைஸ் நடக்க போகிற ஆட்சியா? ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஆட்சி தான், இதுக்கப்புறம் வரப்போகிற களம் தான் வந்து உண்மையான களம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு பெஸ்ட் இது வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்காக இறங்கி வந்து செய்கிறாரு அப்படின்னா, களம் நமதேங்கிற மாதிரி எங்கள் அண்ணா வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இது தமிழ்நாடுங்கிறத தாண்டி தளபதி நாடு என்றைக்குமே. திமுகவே நாங்களே எல்லாமே பண்ணிவிடுவோம், இதுக்கு எதுக்கு புது கட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ஓகே பண்ணிட்டு இந்த 4.5 years அவங்க எதுவுமே பண்ணலையே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்து ரீக்ரியேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எதுக்கு பண்ணணும்? எங்கள் அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கா? எப்போவுமே அண்ணா ஒரே விஷயம், எங்கள் தளபதி அண்ணா எதையுமே ஃபோக்கஸ்டாக இல்லாமல் யோசிக்கவே மாட்டார். அவர் உள்ளே வந்துட்டாருன்னா ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஜெயிப்பை பார்க்காம நிற்கவே மாட்டார். அதுக்கு பின்னாடி நாங்கள் இவ்வளோ பெரிய தொண்டர்களும் இருக்கும். ஆஸ் ஃபேன் பேஸ் 15 years ஒரு ஃபேன் பேஸில் இருந்து அவங்கள நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஒரு படமே ஃபெயிலியர் ஆனாலும் கூட அவர் ரிட்டன் கம்பேக் கொடுக்கறது 100 days ஓடுற மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இதையும் அவர் பார்க்குறாரு. கண்டிப்பாக ஜெயிப்பார்.